கௌதம் ஆ, மதுரையிலேருந்து ஒரு மாற்றத்துக்காக தனுஷ்கோடிக்கு பயணம் பண்ணலாம் அப்படின்னு சும்மா டைம் பாஸ்க்காக ஏதாவது ஊருக்கு போகலாம் அப்படின்றப்போ தனுஷ்கோடிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து ஆரவாரமே இல்லை, ரொம்ப தனுஷ்கோடி பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச ஒரு ஊர். அந்த ஊர் ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த ஊரோட அமைதி வந்து கௌதமுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு அமாவாசை, தங்குறதுக்கு இடமே இல்லை. கடற்கரை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு தேவாலயம் இருந்தது. அங்கே யாருமே இல்லை. சரி, அந்த இடத்துல வந்து தங்கிக்கலாம் அப்போ மட்டும் அப்படின்னு ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு நைட்டு 12 மணி இருக்கும். கடலில் வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா நின்றுச்சு. கைனது கடலில் இருந்தும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமே, அலை அடிக்கிற சத்தம் கேட்கவே இல்லையே அப்படின்னு. அப்புறமா நல்லா உத்து கேட்டு பார்க்குறோம், ஒரு பொண்ணோட அழுகிற குரல் கேட்குது. உடனே கௌதம் என்ன பண்ணி பார்க்குறான், உடனே அந்த கடற்கரை பக்கம் போகிறான். அங்கே ஒரு பொண்ணு வந்து உட்காந்து அழுதுட்ருக்கா. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, அழுதுட்ருக்கீங்க, உங்கள் சவுண்டு வந்து அங்கே வரைக்கும் கேட்குது அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து எந்த பதிலுமே சொல்லலை. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, டக்குன்னு எழுந்திரிச்சு இந்த கௌதமாக அப்படியே முறைச்சி இப்படி பார்க்குறா. இப்போ வந்து கடல் அலை வந்து ஃபாஸ்ட்டாக அடித்து அந்த பொண்ணு மேலே விழுகுது. பார்த்தா ஃபுல்லாக அந்த கடல் ஃபுல்லாக ரத்தமாகுது. அதனால் கௌதம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போகிறான். நம்ம இருந்த இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறான். கொஞ்ச நேரம் இப்படி திரும்பி பார்க்குறான், அந்த பொண்ணோட ஃபேஸ் இல்லாமல் ஒரு சங்கு மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குது. அந்த சங்குலேருந்து ஃபுல்லாக ரத்தமாக வலிகிற மாதிரி இருக்குது. நீயும் என்னோட கடலுக்குள்ளே வரியா அப்படின்னு அந்த சங்கு முகத்தில் இருந்த அந்த பெண் இருக்காங்களே, அவங்க வந்து கௌதமை பார்த்து கேட்குறாங்க. கௌதம் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு அந்த இடத்துக்கு போகிறான். நம்ம இருந்த இடத்துக்கே போயிடலாம், எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திடீர்னு பார்த்தா அவனோட காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கீழே குனிஞ்சு பார்க்குறான். கீழே குனிஞ்சு பார்க்குறப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் வந்து கௌதமும் அந்த பொண்ணும் வந்து சேர்ந்து நின்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இப்படி திரும்பி பார்க்குறான், அந்த பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணு கையில் அதே ஃபோட்டோ இருக்குது. என்ன ஞாபகமே இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கௌதமை பார்த்து கேட்குது. கேட்ட உடனே அவன் வந்து என்ன பண்ணிடுறான், டக்குன்னு அந்த இடத்த வந்து தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு போகிறான். கடலில் வந்து அவனை இழுக்குது. இவன் வந்து அதில் தப்பி தவறி கையெல்லாம் பிடிச்சி இப்படி பண்ணுறான். அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு கை வருது. பார்த்தா அந்த பொண்ணோட கை தான் நண்டோட கை மாதிரி இருக்குது. உடனே இவன் வந்து மறுநாள் பார்த்தா கடற்கரையில் ஒரு ஆம்பளையோட சட்டை மட்டும் கிடக்குது. அப்புறமா ஒரு பெரிய சங்கு அங்கே கிடக்குது. அந்த சங்கை இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன சவுண்டு கேட்குன்னா, ஒரு மனுஷன் வந்து கத்துற சவுண்டு வந்து அதில் கேட்குது.